வணக்கம் வணக்கம். ஓகே, நான் சந்தனா பேசுகிறேன். சந்தனா பி இன்டர்நேஷ்னல்லேருந்து பேசுகிறேன். ஓகே, உங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்பு இது ஏன் நான் சொல்கிறேன்னா, நான் கேஷ் அண்ட் கேரி வச்சுருந்தேன். எல்லாத்துக்குமே தெரியும், நான் கேஷ் அண்ட் கேரி பிஸ்னஸ் பண்ணேன். பட் எனக்கு சீக்கு வந்ததுனால என்னால் அதை கண்டினியூ பண்ண முடியல. ஏன்னா நம்ம உடல்நிலை சரியில்லைன்னா எந்த பிஸ்னஸும் நம்ம செய்ய முடியாது. ஸோ அந்த சூழ்நிலைக்கு வந்தப்போ என் பிஸ்னஸ் டவுன் ஆகுச்சு. பிஸ்னஸ் மட்டும் டவுன் ஆகலைங்க, எனக்கு உடல் ஆரோக்கியம் இல்லை போணுச்சு. அப்புறம் என்னோடய பிஸ்னஸ் போச்சு, என் கையில் இன்கம் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான். பட் ஆனால் நான் எனக்கு இந்த பி இன்டர்நேஷ்னல் ஜாயின் பண்ணி பெரிய அமௌண்ட் நான் வெளியாக்கலைங்க, கொஞ்சம் தான் வெளியாக்கினேன். நான் இதில் ஜாயின் பண்ணி இன்றைக்கி அந்த கடையில் நான் ஒரு மாதம் ஒரு 2000 வெள்ளி சம்பளம் எடுத்தேன். சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிறேங்க, 2000 வெள்ளின்றது. ஏன்னா இதுக்கு ஒரு முக்கியமான உதாரணத்துக்கு உங்களுக்கெல்லாம் புரியறதுக்கு நான் அதை கொண்டு வரேன். ஸோ 2000 வெள்ளி சம்பளம் மாதம் எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சம்பளம் என் கையில் இருக்காது. அதையும் எடுத்து போட்டு நான் கரண்ட் பில்லு கட்டணுமா, இல்லை சம்பளத்துக்கு கொடுக்கணுமா, அந்த மாதிரி வெளியாக்கி இந்த மாதிரி ரொம்ப ஒரு சேமிப்பு இல்லை கையில். என்னால் ஆசைப்பட்டதை ஒன்று வாங்க முடியாது. இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருந்துச்சு. இன்றைக்கி நான் இந்த பிஸ்னஸில் அந்த அந்த சம்பளத்தை 5 மடங்கு 5 மடங்கு 6 மடங்கு எடுக்கிறேன். ஸோ நீங்கள் பாருங்கள் என்னோடய சம்பளம் இன்கம் எவ்வளோன்னு. அதே நிமிஷம் ஃப்ரீ ப்ராடக்ட் கிடைக்கிது. என்னோடய கோரியாவோட டிக்கெட் ஒன்று ட்ராவல் பண்ணுறதுக்கு குவாலிஃபை பண்ணிட்டேன். இன்னும் ஒரு டிக்கெட் என் ஹஸ்பண்டுக்கு. ஸோ இந்த மாதிரி இவ்வளோ அற்புதமான பிஸ்னஸை ஏன் நீங்களாம் செய்யக்கூடாது? என்னால் முடியும்னா உங்களால் முடியுங்க கண்டிப்பாக. முக்கியமாக அந்த படிச்சுட்டு வெளியே இருக்கீங்களா பிள்ளைங்க நிறைய பேர். நம்மளாம் கை கட்டி வேலை செய்கிறோம். காலையில் 7 மணிக்கு போனோம்னா 7 மணிக்கு வரணும். அந்த வாழ்க்கையிலேருந்து விடுபடணும்னா இது ஒரு நல்ல வாய்ப்பு. எனக்கு புலனம் பண்ணுங்க, நான் சொல்லித்தரேன். படிச்சிருக்கணும், இவங்களாம் நிறைய படிச்சிருக்காங்க, அதனால இவங்களாம் செய்கிறாங்க. நம்மளுக்கு படிப்பு இல்லை, செய்ய முடியாது. படிக்காதவங்க மூணாவது படித்தவங்க 3வது வரைக்கும் தான் படிச்சிருக்காங்க, மலாய் தெரியாது, அவங்களுக்கு காடி ஓட்ட தெரியாது. இன்றைக்கி இந்த பிஸ்னஸில் அவங்க தான் டாப் லெவலில் இருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா? ஒரு வருஷத்தில் காடி வீடு எல்லாம் அச்சீவ் பண்ணிட்டாங்க. ஸோ நம்மளுக்கு படிப்பு அறிவு இருக்கணும்னு இல்லைங்க, அனுபவ பாடம் போதும். எனக்கு புலனம் பண்ணுங்கள், நான் சொல்லித்தரேன். நன்றி, வணக்கம். எல்லோரும் எப்போதுமே அவங்க குடும்பத்தோடு சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்குன்னு நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன்.